சொல்லவா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளியேறப்பட்ட உன்னதமான இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலேயும் உங்களை சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பைபிளில் போட்டிருக்கு, வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். கொலோசியர் 3:17. அன்பாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதான் சத்தியம். பைபிளில் போட்டிருக்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாற மாட்டார் அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் மாறாதது. இயேசு ஒரு தடவை சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் அழியாது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் ஒரு ஆள் சொல்ல முடியுமாயா? உலகத்தில் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? எங்கள் நாடு மாத்திரம் சுபிட்சமாக இருக்கும், மற்றவனை பற்றி கவலை இல்லை, பேச முடியுமா? எல்லாம் உலகத்தில் எல்லா நாடும் வெடிகுண்டு செஞ்சு வச்சு பரணியில் விறகெடுக்கின மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க புண்ணியவாளைங்க. தெரியுதா? தெரியுமில்ல? இல்லைன்னு சொல்ல முடியுமா? உன்னை விட நான் பெரிய ஆள், என்னை விட அவன் பெரிய ஆள், இதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதான் பைபிளில் போட்டிருக்கு. உலகத்தின் முடிவு, உலக நாடுகள் எல்லாம் சண்டை போட்டால் அக்கினிக்கு இறையாக மாறிடும். பைபிளில் போட்டிருக்கியா? சொல்லித்தர்றவனை கேள்வி கேட்காதீங்க, பைபிளை பாருங்கள். நான் பைபிளுக்கு விரோதமாக பைபிளில் இல்லாததை சொல்கிறதுக்கு தனி ஞானி கிடையாது. தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் எந்த வீடு நிலை நிற்காதுன்னு ஏசுனாரே சொன்னாரியா. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? பைபிளில் போட்டிருக்கியா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், தேசத்துக்கு விரோதமாக தேசம் சண்டை போடுவாங்க, நல்ல மனசு இல்லாமல் இருப்பாங்க, போட்டிருக்கு. இது நடக்குது. கடவுள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆமாம், யாரை? எல்லாரையும் காப்பாற்றுறாருல. காக்கா குருவியை கூட தான் காப்பாற்றுறாரு. காக்கா குருவியும் சாரையா கடைக்கு போதாயா? அடுத்தவன் பொண்டாட்டியை கணக்கு பண்ணுதா? சொன்னா மாத்திரம் சொல்கிறாங்கிற பக்தின்னா என்ன? பக்தின்னா என்ன? நீதி, நேர்மை, சமாதானம், அன்பு, ஐக்கியம், அதான பக்தி. பக்தின்னு காசு பறிக்கிறதா? ஐயா, பைபிளில் போட்டிருக்கியா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, என்றாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். அதோட அர்த்தம் என்ன? அது அர்த்தம் என்ன? நல்லா பறக்குது, கிடைக்கிற இடத்துல போய் சாப்பிடுது, அமைதியாக மரத்து மேலே அமைதியான வாழ்க்கையை நடத்துது. அடுத்த மைனா கிளி குருவிக்கு சண்டை போடுறதே கிடையாது. மனிதர் தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் மனைவி உண்டு, தான் பிள்ளை உண்டு, தம்முடைய நாடு உண்டு, தம்முடைய தேசம் உண்டுன்னு அன்பாக இருக்கணும். அன்பு இருந்தால் கண்டபடி பேச மாட்டோம்யா, பேசுவோமா? அதான் அன்பு, அதான் பக்தி. பக்தின்னு அர்த்தனே. பக்தி இருக்கு ஓவரா. ஆளை பார்த்தா பக்திமான் மாதிரி இருக்கான், வாயின் வார்த்தையை பாரு. ஆள் தோற்றத்தை பார்த்தா பக்திமான் மாதிரி இருக்கான். சொன்னால் புரியும் நினைக்கிறேன் தமிழ்ல. ஆமாம், சும்மா புகையை விட்டுக்கிட்டே இருக்கிற, இதுக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இருக்கா? பக்தினா ஆவி, ஆத்மா, சரீரம் மூணையும் பத்திரமா பாதுகாக்கணுமையா, அதான் பக்தி. ஏசுனார் சொன்னாரியா, தன்னை போல் பிறனை நேசி. மத்தேயு 19:19 இருக்கியா? தன்னையே நேசிக்காதால எங்கிட்டையாம அடுத்தவனை நேசிக்க போகிறீங்க? 4 டான்ஸ் போட்டால் அதை மட்டும் பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டா? கற்றுக்கிட போகிறீங்களா? தன்னை போல் பிறனை நேசின்னா எல்லாருக்கும், அது எல்லாருக்கும். அது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் கிடையாதுயா, எல்லாருக்கும். நாட்டில் சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், தேறுதல், சுபிட்சம் எல்லாம் வரணும்னா தன்னை போல் பிறனை நேசிக்கணும். அதில் ஒரு உண்மை என்ன? அடுத்தவனுக்கு தீமை செய்யக்கூடாது.
அடுத்தவனை அபகரிக்கக்கூடாது, கூலிக்காரன் கூலியை கொடுக்காம அவனை வயிற்றில் அடிக்கக்கூடாது, அடுத்தவன் பொருளை இச்சிக்கக்கூடாது, அடுத்தவன் மனைவியை கண்ணடிக்கக்கூடாது. புரியும்ல தமிழில் பேசுறது? ஆட்டையை போட்டான்னு அர்த்தம் என்ன? களவாண்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஏசுநாதர் சொன்னாருக்கியா பைபிளில், தன்னை போல் பிறனை நேசி எல்லாருக்கும். இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமா? எல்லாருக்கும், நாசியில் சுவாசம் உள்ள அனைவருக்கும் இந்த புஸ்தகம். யாவரோட அன்பா இருங்கய்யா. எதுக்கு பாகுபாடு பிரிக்கிறீங்க? சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் வேலைக்கும் உழைப்புக்கும் எதுக்கு தகராறு பண்ணுறீங்க? தேவையா? அதான் இன்றைக்கி நாட்டின் நிலைமை இந்த மாதிரி இருக்குது. நிம்மதி இல்லை, எங்களை பார்த்தாலும் கண்ணீர் விடுற நிலைமை வருது. ஏன் தவறான பாதையில் போய் தானே வருது. கிரமமாக இருந்தால் வருமா? இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனும் ஆகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனை வாசின்னு பைபிளில் இருக்கு. பைபிளில் போட்டிருக்கியா, தன் மதிகேட்டில் திரியும் மதியனுக்கு எதிர்ப்படுவதை காட்டிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு முன்னால் போவது வாசின்னு போட்டிருக்கு. கண்டபடி ஏன் பேசுகிறீங்க? கண்டபடி எதுக்கு ஒரு ஆளை திட்டுறீங்க? ஒரு நாட்டுக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக மரியாதை இல்லாத வார்த்தை, அன்பில்லாத வார்த்தை, சண்டை போடணும்னே சண்டை போடுறது. அப்புறம் நாட்டில் சமாதானம் எங்கே வரும்? பக்தின்னு வேஷம்தான் இருக்கு. யாராக இருக்கட்டும், வாழ்க்கையில் பக்தி வேண்டாமா? அதான் இயேசுநாதர் சொல்ற, தன்னை போல் பிறனை நேசி. இந்த ராஜரீக பிரமாணம், ராயல்னு போட்டிருக்கு, ராயல் கமாண்டு, ராயல் லா, ராஜரீக பிரமாணம்யா. தன்னை போல் பிறனை நேசி. ஒரு சாப்பாட்டு விஷயமோ, ஒரு ட்ரெஸ்ஸு விஷயமோ, ஒரு புத்திமதி சொல்கிறதோ, எல்லாத்தையும் முறைகேடான பாதையில் போகாத. பச்சையாக சொல்லணுமா? பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்லி தரணுமா? எனக்கும் தான். உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஞானம். நாசியிலே சுவாசம் உள்ள எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான்யா. ஆமாம், பூமியை டிசைன் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணிட்டார். மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், பைபிளில் போட்டிருக்கு. அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். பச்சையாக சொல்லணுமா? வாலிப பிள்ளைங்களை, வாலிப பையனை 100 தடவை சொல்லி வளர்க்குறோமா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதும் அதை விடாது இருப்பான். பைபிள். மனைவியை கண்டு அடைகிறவன் நன்மையானதை கண்டு அடைகிறான். பைபிளியா? மனைவியை கண்டு அடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். பேச்சில் சொல்றதா பார்த்தா மனைவி சரியில்லை. யாரையா சொன்னது? சொல்ல முடியுமா? மனைவியுடைய குறைபாடு குற்றங்களுக்கு அத்தனைக்கும் புருஷன் தான் காரணம், ஆம்பளை தான் காரணம். தெரியுமா? அடிக்கடிக்க கையேந்துவா பொம்பளை. பெண் என்பவள் மென்மையானவள், மரியாதையானவள், அழகுள்ளவள், ஆரோக்கியம் உள்ளவர், கற்பம் தரித்து பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியவள். தனக்குத்தான் ரொம்ப தெரியும்னு பேசக்கூடாதாமா. கல்யாணம் பண்ணாத ஆளுக குடும்ப வாழ்க்கையை பற்றி வாயே திறக்கக்கூடாதாமா. எனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் பண்ணாத மனைவின்னா என்னன்னு தெரியாதாலாம். மனைவி சரியில்லைன்னு. ஏன் சரியில்லை? மனைவியினுடைய அனைத்து குற்றங்களுக்கும் புருஷன் தான் காரணம். தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கியா? யோபின் மனைவி யோபை பார்த்து என்ன கேட்டா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு, உனக்கு சத்தும் இல்லை சொத்தும் இல்லை, உன்னுக்கிட்ட எப்படியா காலம் தள்ளுறதுன்னு கேட்டா. புரியுதா?
என்னை நேராக பேசினா நிறைய பேசுவேன். நமக்கு வேண்டியது இங்கே இருக்குல்ல. நமக்கு வேண்டியது ஒரு பிளேட்டு சாப்பாடு தானையா, 4 பிளேட்டு சாப்பாடாக வேணும். நிறைய அதில் இருக்குது. அன்பு, இரக்கம், தயவு, சமாதானம், புத்திசாலித்தனம், ஞானம் எல்லாம் இதில் இருக்குதுல்ல. இது வாலிபருக்கு விவேகத்தை கொடுக்கும்யா. பைபிள்னா என்ன நினச்சிக்கிறீங்க? யாருமே சொல்லித்தராததெல்லாம் இதில் பைபிளில் இருக்குது, தெரியுமில்ல? தன்னை போல் பிறனை நேசின்னு என்ன? சாப்பாடு இல்லாதவனுக்கு உன்னால் முடியும். ஒரு ஆள் 2 ஆளுக்கு தான் கொடுக்க முடியும், 10 ஆளுக்கு கொடுக்க முடியும். நிறையா இருந்தால் 100 பேருக்கு கொடுக்கலாம், அவ்வளோதான். அந்த நல்ல சுபாவம் மைண்ட் எல்லாத்துக்கும் இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கணும். இதை படித்தீங்கன்னா உங்களோட மனச்சாட்சியில் அது பேசும். கண்டபடி பேச ஏயா பார்த்துட்டீங்க? நாட்டுக்கு விரோதமாக, மந்திரிகளுக்கு விரோதமாக ஏன் திட்டுறீங்க? இதே வேலையா? யார் நாட்டை ஆண்டாலும் வையறது திட்டுறது, வையறது திட்டுறது, அப்படியா? நம்ம நாட்டை நம்மளே ஆண்டுகிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்குள்ளே தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும், எந்த ராஜ்யம் நிலை நிற்காது. பைபிள் இருக்கியா? வீட்டில் போய் எடுத்து பாருங்க. இது எல்லாத்துக்கும் தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும், எந்த ராஜ்யமும், எந்த பட்டணமும் நிலை நிற்காது. சமாதானம் இல்லாமல் தான் அலையணும். அடுத்தவனை நேசிக்கணுன்ற எண்ணம் இருக்குதா? பக்தி பக்தி பக்தின்னு பார்ப்போம். எங்கே வாரு பாட்டு, பக்தி பாட்டு தான். பக்தி பாட்டு நல்லதான். பக்தியின் வாழ்க்கை இருக்குதா? எல்லாத்துக்கும் இருக்கணும். முதல்ல நம்மளை நேசிக்கணும், அப்புறம் அடுத்தவனை நேசிக்கணும். தன்னையே நேசிக்காதவன் எங்கிட்டே அடுத்த ஆளை நேசிக்க போகிறான்? தான் ஒழுங்காக மோட்டார் சைக்கிள் ஓட்டணுன்ற அறிவும் ஞானமும் இல்லாதவன் அடுத்த ஆளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பான்? ஹவு கேன் யூ டீச் அதர்ஸ்? அடுத்தவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்ப? யாராக இருக்கட்டும், டர்ரு புர்ருன்னு எதுக்கு ஓட்டுறீங்க? அடுத்தவனுக்கு பயம் உண்டாகிற மாதிரி ஓட்டலாமா? 4 பேரை போல வண்டி ஓட்ட வேண்டாமா? ஆபத்து வந்த பிற்பாடு யார்கிட்ட சொல்வேன்? கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ டம்முன்னு ஓட்டும் போதும் கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. ஆமாம், தோல்வி அடையும் போது எல்லாம் கடவுள் பார்த்து செய்கிறாருங்கிறீங்க. தன்னை போல் பிறனை நேசி இயேசுனார் சொன்னார். ராஜரீக பிரமாணம். ஜாதி, மதம், படிப்பு, ஏழை, பணக்காரன் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. உங்களால் முடிஞ்சதை உனக்கு பாடம் சொல்லி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை அவனுக்கு மோட்டர் சைக்கிள் சொல்லி கொடுங்க. பள்ளிக்கூடத்து பாடம் சொல்லி கொடுங்க. செம்மையான பாதையில் போகணும்னு சொல்லி கொடுங்க. உடம்பை பத்திரமா பாதுகாத்துக்கணும்னான்னு சொல்லி கொடுங்க. தன்னை போல் பிறனை நேசினா அவன் சின்ன பையனுக்கும் பெரிய ஆளுக்கும் சொல்லி கொடுக்கணும்யா. ஏசுனார் எப்படி காலமெல்லாம் ஏசுனார் வாழ்ந்த ஆள் பிரசங்கம் பண்ணார்ல. ஏசுனார் 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் எங்கே போனார்? அவரை போய் கேளு. எங்களை கேட்டால் ஆளாளுக்கு என்னாச்சு கேள்வி கேட்டுக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, பைபிளுக்கு அத்தாரிட்டி ஏசுனார் தான்யா. பரமபிதான்னு ஒருத்தர் இருக்கார். நமக்கு செல்லியாக புரியாது. என்ன புரியும்? ஆளாளுக்கு ஒன்று புரியும், அவ்வளோதான். ஒன்று மெக்கானிக்கல், ஒன்று எலக்ட்ரிக்கலு, ஒன்று ஏர் கண்டிஷனு, எம்ஏ, எம்எஸ்சி, எம்காமு, ஒன்று ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டியா. எல்லாம் தெரிஞ்சவன் உலகத்தில் ஒரு ஆள் கிடையாதுயா. வேண்டாததெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? தேவையா? அதில் தான் பெரிய ஆள். யூடியூப்பில் அப்படி இப்படி கேள்வி கேட்டால் பெரிய ஆளா? ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஆமாம், பைபிளை தெளிவாக படித்தவன், அதன்படி நடக்கணும்னு விரும்புகிறவன் யாரையும் கணக்கு போட்டுருவான். ஏன் ஒரு மனுஷன், ஒரு அரசியல்வாதியோ, ஒரு ஆவிக்குரியவாதியோ, ஒரு பக்திமானோ, ஒரு ஏழை மனுஷனோ ஏன் திட்டுறீங்க? கண்டபடி வைக்கிறீங்க. தன்னை போல் பிறனை நேசின்னு ஏசுனார். ராஜரீக பிரமாணம், ராயல் லான்னு போட்டிருக்கு. யாரோ ஒருத்தன், யாரோ ஒரு பாட்டியம்மா
நம்மளால் இயன்ற உதவி செய்யுங்க, இல்லாட்டி போய்கிட்டே இருங்க. யாராக இருக்கட்டும், அரசாங்கத்துக்கு விரோதமாக வாய் திறக்காதீங்க. முக்கியமாக சொல்கிறேன், கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், பைபிள் படிக்கிற இயேசுநாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், ஆளுங்கட்சிக்கு விரோதமாக பேசாதீங்க, பின்னால் அதன் பலனை அனுபவிப்பீங்க. பைபிளில் போட்டிருக்கு, மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான், யாராக இருந்தாலும் சரி. ஆமாம், விதைச்சது முளைக்கும். தென்னை மரமாக இருந்தால் 5 வருஷம் கழிச்சு காய்க்கும், நல்லா கொலையாக காய்க்கும், மூடையாக காய்க்கும். ஞாபகம் இருக்கட்டாமா? தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. பைபிள். நாட்டில் ஒருத்தர் அதிகாரியாக இருக்காரு, உயர் அதிகாரிக்காரு, மந்திரியாக இருக்கிறார். உனக்கு என்ன, உங்களுக்கு என்ன, எனக்கு என்னையா? அவர் சரியாக செய்யலைன்னா சரியாக செய்யலைன்னு சொல்லுங்க. இதையெல்லாம் இப்படி செய்ய வேண்டும் என்று மனு போடுங்க. தரக்குறைவாக பேசாதீங்க. யாரையும் சொல்லிட்டாமா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சொல்கிறேன். ஆமாம், ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு விரோதமாக பேசாதீங்க. பைபிள் போட்டிருக்கியா? ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயிரோடு வைக்கிறார், ஒருவனை கொல்லுகிறார். தானியேலில் வசனம் இருக்குல்ல. நீங்களா மந்திரி பதவி கொடுத்தீங்க? நானா கொடுத்தேன்? தரக்குறைவா பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மந்திரிக்கு மந்திரியா பேசக்கூடாதியா, தெரியுமா? எல்லாரையும் நேசிக்கிறோம்னு ஒரு ஆட்சியில் இருக்கவங்க சொன்னாங்கன்னா அவங்கள கனம் பண்ணுங்க. புரியுதா இல்லையா? ஓர வஞ்சகம் தேவையா இல்லையா? எனக்கு இவர் வேண்டிய ஆள், இவருக்கு வேண்டாத ஆள், அப்புறம் இந்த நாடு எப்படி இருக்கும்? நாடு எப்படி இருக்குமையா? யாரையோ கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறீங்களே, எதுக்கு தேவையா? டூர் போகிறாங்களாம். டூரு என்ன? டூரு என்ன நோக்கத்தோடு போகிறீங்க? டூருக்கு யாரை ஏமாற்றணும்னு போகிறீங்க? இதெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறாங்களா? என்ன என்ஜாய் பண்ண போகிற? தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. பைபிளில் போட்டிருக்கு, மனுஷன் எதை விதைப்பானோ அதையே இருப்பான். அடுத்தவங்க குடும்பத்துக்கு சிக்கலை கிளப்புனீங்க, உங்கள் குடும்பத்துக்கு சிக்கல் கண்டிப்பாக வரும். பைபிள். அடுத்தவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், ஆளுங்கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், ஆளாத கட்சியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். யாரையும் அழியணும்னு பேசவே கூடாது. உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் அவர் தான் அத்தாரிட்டி. மனுஷன் தவறான பாதையில் போகக்கூடாது, அவன் உயிரோடு ரொம்ப நாளைக்கு இருக்கணும். அதான் பைபிளில் போட்டிருக்கேன். துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் விருப்பமோ, அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுள் ஆண்டவர்ன்றீங்க. அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறவரியா? எல்லாரும் தவறு செய்கிறவன் மனம் திரும்ப வேண்டாம், அவ்வளோதான். நம்மளை நாமே கெடுத்துக்கிட்டா யார்? எந்த அதிகாரியும் உதவி செய்ய முடியாது, எந்த தலைவரும் உதவி செய்ய முடியாது. நான் தான் அடிக்கடி பேசுகிறேன்ல, என்னென்னத்தையோ கடையில் விற்கிறாங்க, கடையில் எல்லாருமா வாங்கி சாப்பிட்றீங்க. சாராய கடையில் லெட்டர் போட்டாங்களா? சம்பளத்தன்னைக்கு நேராக அங்கே வான்னு சொன்னாங்களா? போனது யாரு? தனக்கு இஷ்டமானபடியெல்லாம் பேசுறது, அதெல்லாம் பக்தி நீதி நேர்மைன்ற பாதையில் போகிறாள். வாய் திறக்கக்கூடாது. வாரினாலும் கடிவெள்ளத்தினாலும் கட்டப்பட்டாலும் ஒழிய, தன் வாய் கட்டப்பட்டாலும் ஒழிய, தன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். பைபிளில் இருக்கு.
இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. நல்ல ஆலோசனையை கேளுங்கய்யா. உங்களையே கெடுத்துக்கிடாதீங்க. நம்ம நாட்டுக்கு விரோதமாக பேசாதீங்க. யாருக்கும் விரோதமாக சபிக்காதீங்க, திட்டாதீங்க. என்னத்துக்கு? உங்களுக்கு அந்த டியூட்டி கொடுத்துருக்கா? ஏன் திட்டுறீங்க? ஒரு மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சால் விளைவிக்கிற வேண்டியதானே. பைபிள் படிக்கிறீங்கள, அப்புறம் அதுக்கு திட்டுறீங்க? பைபிளை படிக்கிறாள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு விரோதமாக வாயை திறந்தீங்க, நியாயமே இல்லைங்காமா. பைபிள் உன் ஜனத்தின் அதிபதிக்கு விரோதமாக வாய் திறக்காதன்னு போட்டிருக்கு. எனக்கு ஒன்றும் வேண்டிய ஆள் வேண்டாத ஆள் கிடையாது, எல்லாரும் வேண்டிய ஆள் தான். தன்னை போல் பிறனை நேசி. ஒரு ஆளுக்கு உதவி செய்யுங்க, இல்லாட்டி சும்மா இருங்கய்யா. ஏன் கண்டபடி பேசுகிறீங்க? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பைபிள். தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவே நாடுகிறான். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பைபிளியா? என்னத்துக்கு தரக்குறைவா பேசுறீங்க? ஒரு உண்மையான அன்பு இருக்கா? அன்பு ஏசுனாரு கூட நட்பு. பைபிளை படிச்சீங்கன்னா அன்புன்னா என்னன்னு தெரியும். அன்பு இருமாப்பா இராது, சினமடையாது, தீங்கு செய்யாது, அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்யாது. அன்பு, அதான் அன்பு. அன்பே கடவுள் கிடையாது, கடவுள் அன்பா இருக்காரு. அதான் ஞாபகம். சும்மா ஜெபத்தில் எழுதி வச்சா போதாது, வாழ்க்கையில் இருக்கணுமையா. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தை வருதா? பணம் இருந்தால் ஒரு நியாயம், படிப்பு இருந்தால் ஒரு நியாயம், உடம்பு இருந்தால் ஒரு நியாயம். தேராது. யாராக இருந்தாலும் சரி, தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. ஏசுநாதர் சொல்லியிருக்காரு. நமக்கு வலு இருக்கணும். எவனையாச்சும் மானக்கடா பேசிடுவான், அவனுக்கு மாமன் மச்சான் வந்தான்னா தெரியும் வேடிக்கை. தேவையா? நம்ம மொத்தம் கண்டபடி எவனையும் பேசுவான், அடுத்தவன் நம்மளை ஒன்றுமே ஒய்யக்கூடாது. அப்படியா? அப்படி ஒரு நியாயம் இருக்கா? தனக்குத்தானே விரோதமாக இருக்காதீங்க. ராஜரீக பிரமாணம். நான் வீடு நல்லா இருக்கணுமா, தெரு நல்லா இருக்கணுமா, இந்த தேசம் நல்லா இருக்கணுமா, நம்முடைய நாடு நல்லா இருக்கணுமா, தன்னை போல் பிறனை நேசின்னு போட்டிருக்கு. ஒருத்தனை நேசிக்காட்டி அவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருங்கய்யா. அவனை நேசிக்கக்கூடிய நேரம் வரும். அவன் அன்பான வார்த்தை, சார் ஓரமாக இருங்க, ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி இருங்க சொல்லக்கூடாதா? நமக்கு தீமை செய்யாத ஆளை கூட கண்டுபிடி பேசுகிறீங்க. எதுக்கு பேசுகிறீங்க பாரு, யூடியூப்பில் பாரு. யூடியூப் வந்ததும் போதும் ஆளாளுக்கு என்ன பேசுது. உண்மையில்லாத காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க புண்ணிய வழங்க. யூடியூப்பில் பாரு, வர்றதெல்லாம் யூடியூப்பில் உண்மையா கிடையாது. ஆளாளுக்கு நாட்டாம. தேவையா? தரக்குறைவா பேசுகிறீங்க. யாராக இருக்கட்டும், கிறிஸ்தவ பாதிரியாருன்னு சொன்னாங்க, வசனத்தின்படி தேவ அன்பில் பேசணாமா. யாராக இருந்தாலும் சரியாம்மா. நீங்கள் தான் பெரிய ஆள் நினச்சா ஆயிரக்கணக்காக பைபிள் படிக்கிறவன் இருக்கான், காதில் கேட்குறவன் இருக்கான். நீ சத்தியத்தை சொன்னால் அவனும் எடுத்து பார்ப்பான். அவர் சொன்னது அங்கே இருக்குதே கரெக்ட், ஆமாம் அவர் அதைத்தான் சொன்னார் அப்படின்பா. இதில் இல்லாததை பேசிட்டு தான் பெரிய ஆள் ஆகக்கூடாது. ஆகவே முடியாது. யாராக இருக்கட்டும், உன்னுடைய வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன்னுடைய வார்த்தையினாலே நீ குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். பைபிள். மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை அடக்கும், கடுஞ்சொற்களோ உக்கிரகத்தை உண்டாக்கும். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். பைபிள். அதோட அர்த்தம் என்ன? எத்தனையோ ஞான அர்த்தம் பைபிளில் இருக்கியா? பல முறை படித்தா தான் புரியும். அது ஹைஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் படிக்கிற மாதிரி 80 மார்க் வாங்கிட்டு போகிற பாடம் கிடையாது.
தெரியுதா? பலமுறை படித்தா தான் ஏன் புரியும். ஒரு தடவை 2 தடவை படிச்சுட்டு 3 தடவை படிச்சுட்டு ஒரு பாடத்தில் 70 மார்க் வாங்கின மாதிரி முடியாது பைபிள், தெரியுமா? பலமுறை படி. இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் போட்டிருக்கு. சும்மா வாசிச்சுட்டு ஒரு ஆள் வாசிக்க காதில் கேட்க, அல்லது நம்ம வாசிக்க அடுத்தவன் கேட்க, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். ஒரு ஏழைக்கு 2 வடை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமாயா? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஏழைக்கு என்ன கேட்பான்? ஏழை ஒரு சாப்பாடு, ஒரு வடை, ஒரு சட்டை, ஒரு பேண்ட் தான் கேட்பான். ஏசுனாரே சொல்லியிருக்காரியா? நான் இயேசுவை பேசுகிறேன்னு கோடி கோடியாக சேர்க்க சொல்லியிருக்கா பைபிளில் எங்கேயாச்சும் இருக்கா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுனு போட்டிருக்கு. The love of money is the root of all evil னு போட்டிருக்கு. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பொருள் வச்சிருக்கீங்க, ரைட்டு, அது மேலே ஆசை வைக்காத. ஐஸ்வர்ய விருத்தியானால் அதன் மேலே இருதயத்தை வைக்காதே. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதிச்சுக்கொள், என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கொள். பைபிளில் போட்டிருக்கியா? பைபிள் என்னை கோவிக்க கூடாது. ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் என்னத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே. எப்போ பார்த்தாலும் அக்கிரம அநியாயம் பண்ணணுன்றக்குள்ள ஞானம் வெளிப்படாதியா? ரொம்ப தூரம் போயிட்டு யோசிக்க கூடாது. இந்த பாதையில் நான் தப்பாக வந்துட்டேன், நான் அவன் கூட சேர்ந்து இப்படி போயிட்டேன், இவன் கூட சேர்ந்து இப்படி போயிட்டேன்னு புலம்பக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி பிள்ளைங்க அன்பாக இருக்கணும். யாவரோட அன்பாக இருக்கணும், இல்லாட்டி விலைக்குங்க. அவங்களோட அன்பாக இருக்க முடியலையா, திட்டுறாங்களா, விலைங்க. யாரையும் சபிக்காதீங்க. பேசினார், சொன்னார், பைபிளில் போட்டிருக்கு, தன்னை போல் பிறனை நேசி. ராயல்லா, ராஜரீக பிரமாணம்யா. பணத்தை சேர்க்கிறதா? கடவுள்னு சொல்லி பணத்தை சேர்க்கிறதா? கோயிலில் சாமி இருக்குன்னு பைபிள் யார் போட்டிருக்கா? பைபிளில் எழுதியிருக்கியா? ஜீவனுடைய தேவன் மனுஷனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. நம்ம உள்ளத்தில் இருக்காரியா? இயேசு கிறிஸ்து தன்னை போல் பிறனை சென்ற வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. இந்த நாடு நல்லா இருக்கணுமா, இந்த ஊர் நல்லா இருக்கணுமா, இந்த தேசம் நல்லா இருக்கணுமா, வாயினால் அடுத்தவனை சபிக்காதீங்க, அடுத்தவர்களை சபிக்காதீங்க. எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆமாம், முக்கியமாக கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன். நான் அபாண்டமான வார்த்தையை சொல்ல நான் விரும்பலை. தனக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு ஒரு பதவி இருக்குது, பணம் இருக்குது, 5000 பேர் இருக்கான்ட்டு கண்டபடி பேசாதீங்க. தீர்ப்பு சூப்பராக இருக்கும், எழுதி வச்சுங்க. மனுஷன் எதை விதைப்பானோ அதையே இருப்பான். அவருடைய நியாய தீர்ப்பு நியாயமானவைகள், தெரியுமா? பைபிள் இருக்கு. சில தத்துவம் நமக்கு தெரியாதியா, ஆனால் காரியம் நடக்குது. அடிக்கடி சொல்கிறீங்கள, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்றோம்ல. இறைவன்றவர் என்ன சொன்னார்? ஒருத்தனை நேசித்து ஒருத்தன்ட்ட சண்டை போடுனாரா? அப்படி ஆன்மீகம், பக்தி, ஆலயம், கோயில்னா என்னையா கற்றுக்கிட்டான்? என்ன கற்றுக்கிட்டான்? கற்றுக்கிட வேண்டியதை கற்றுக்கிட்டோமா? கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்.
காலம் சமீபமாக இருக்கு. 7 பேருக்கு 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியில் என்ன சம்பவிக்குமோ தெரியாதுன்னு பைபிளில் போட்டிருக்கியா? தன்னால் ஏண்ட ஒரு சின்ன உதவியை யாருக்காச்சும் செய்யுங்க, யாருக்காச்சும் செய்யுங்க. நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காதீங்க, கட்சி பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க. மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்குறாரு. பைபிளுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கேட்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர்னு சொல்லி காசு கேட்டால் கொடுக்காதீங்க. ஏசுனார் பணம் கேட்க சொன்னாரா? அவரை பற்றி சொல்லிட்டு கடவுள்னு சொல்லிட்டு பக்திமான் சொல்லி காசு வாங்கணுமா? தேவையா? வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. பைபிள் 2 தெசலோனிக்கேயர் 3:10. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. நானா எழுதி வச்சேன்? எங்கள் தாத்தா எழுதி வச்சாரா? ஒரு வேலையும் செய்யாமல் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு ஏசு நல்லவர், கடவுளுக்கு நான் தொண்டு செய்கிறேன், எனக்கு பணம் கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு என்னையா நியாயம்? கொடுத்தா வாங்கிக்க. பொழுதுனை நீ ஏன் கேட்குறீங்க? என்னமோ விழா கொண்டாடுறாங்களா? அதுக்கு அவன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் மழையிலையும் வெயிலையும் படாத பாடுபட்டு சம்பாதிக்கிறான் காசு. தெரியுமா இல்லையா? அவன் காசை நீங்கள் கோடிக்கணக்காக சேர்த்து வச்சா என்ன நியாயம்? நீங்கள் சௌரியமாக வாழணும், பக்தின்னு சொல்லி சௌரியமாக வாழணும், அவன் படாத பாடுபடணும். அப்படியா? அப்படி இருக்கா? பைபிளில் இருக்கா? அப்படி தன்னை போல் பிறனை நேசின்னு இருக்கியா? அவன் 5 லட்ச ரூபா காரில் போய்கிட்டு இருக்கான், நீங்கள் 25 லட்ச ரூபா காரில் போகணுங்கிறீங்க. அப்படியா? நியாயமா? ஏன்னா மக்கள் ஏமாந்து இருக்கிற வரைக்கும் ஏமாளியை ஏமாற்றலாம்ல. அதையும் இதையும் பொய்யும் பொருட்டுன்னு சொல்லி அவன்கிட்ட காசை பிடிக்கணும். ஆல்வேஸ் லேர்னிங் பட் நாட் கம் டு த அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு வசனம் இருக்குது. எப்போ கேட்டாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஆளுகளை ஏமாற்றி காசு பிடிக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கியா? நானும் எழுதி வச்சேன். எங்கள் தாத்தா எழுதி வச்சாரா? கிறிஸ்துவ ஸ்தாபனமாக எழுதி வச்சுச்சு. யாரையோ பற்றி பேசுகிறீங்க, நம்ம ஊரை பற்றி பேசுங்கய்யா. நம்ம ஊர் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கய்யா. அதுக்கு 50-100 செலவு பண்ணுங்க. எல்லாம் வெளிநாட்டில் என்னென்ன நாட்டில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். சில வாசகங்களை நான் படித்தேன், சில புஸ்தகத்தில். அது எந்த புக்கில் இருக்குன்னு தெரியல. நேர்மையான வார்த்தைகள், அருமையான வார்த்தைகள். யார் என்ன சொல்கிறவனை பற்றி பேசு கேட்காதியா. சொல்கிறவன் படித்தவனா படிக்காதவனா பணம் உள்ளவனா கிடையாது. போஸ்ட்மேன் தபால் கொண்டாந்து கொடுக்குறாருன்னா வந்த தபால் என்னன்னு பாருங்கயா. போஸ்ட்மேனுக்கு கொஞ்சம்தான் மரியாதை. மேட்ரு என்ன? இதில் மேட்ரு இயேசு உங்களுக்காக சிறுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்னென்னமோ நாட்டில் நடக்க பத்திரிகையை படித்ததும் பேசுகிறீங்கள, அங்கே அப்படி நடந்து போச்சு, இங்கே நடந்து போச்சு. வெள்ளத்தாள் கருப்பெழுத்து தானே இது? வெள்ளத்தாள் கருப்பெழுத்து தானே? நம்முடைய பாவங்களை எல்லாம் சரீரத்தில் இயேசு சிலுவையில் சுமந்தாரியா. அடுத்து தப்பு செய்யாமல் இருக்க பாருங்க. களவாங்க தான் போட்டிருக்கு, அடுத்த முண்டியாட்டியை கணக்கு பண்ணாதான் போட்டிருக்கு. அதில் எழுதியிருக்குல்ல, கொள்ளை அடிக்காத, தொழிலாளியை வயிற்றில் அடிக்காத, சூரிட்டி போடாத, யாருக்கு போய் கையெழுத்து போட்டு கஷ்டப்படாத, எல்லாத்தையும் மோட்டர் சைக்கிளை ஏற்றிட்டு போகாத, இதெல்லாம் இருக்குது. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. பிரச்சனை வந்த ஒரு பாடப்போகிற யார் அங்கே போய் இங்கே போய் நிற்கிறேன். ஒரு காரியத்தை புத்தியாக செய்யணும். ஒரு காரியத்தை செவ்வையாக செய்கிறதுக்கு ஞானமே பிரதானம். அறிவு வேற, ஞானம் வேற.
தன்னை போல் பிறனை நேசி. தனக்குத்தானே விரோதமாக நிற்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யம் நிலை நிற்காதியா. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கான், 4 பேர் ஒருத்தன் விராண்டாவில், ஒருத்தன் ஹாலில், ஒருத்தன் மொட்டை மாடியில் சாப்பிடுவேன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? பைபிள் எழுதியிருக்கியா? நானும் எழுதி வச்சேன். சட்ட புஸ்தகமியா? வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். யார் பார்த்தது? நான் பார்த்தனா? இல்லையே. எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே வந்தது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகிய நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மளை விடுவிச்சிருக்கிறார். அவர் பாவம் செய்யலையா? அவர் வாயில் வஞ்சனை இல்லை, எழுதியிருக்கு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேலே வந்தது. நீ நல்லா சாப்பிடு, நல்ல உடுத்து, நல்ல சம்பாரி, தீமையான காரியத்தில் தலையிடாதுங்க. தொழிலாளியை வயிற்றில் அடிக்காத, ஏமாத்தாத, தலையில் அடிக்காத. சூரியன் மறையறதுக்குள்ளே அவனுக்கு கூலியை கொடுத்துறவனுக்கு. ஒரு சின்ன வாழ்க்கை, ஒரு அருமையான வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை, அதை பத்திரமா பயன்படுத்த வேண்டாமா? ஒரு மேனேஜருக்கு எவ்வளவு பயந்து நடக்கிறோம், ஒரு கம்பெனி அதிபருக்கு எவ்வளவு பயந்து நடக்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். நோ என்ட்ரின்னு போட்டால் ஒருத்தரும் போக மாட்டோம். யார் லேசில் போக மாட்டாங்க, எல்லாரும் வண்டியை திருப்பிடுவாங்க. எது மாறாத சட்ட புஸ்தகம்யா, எல்லாருக்கும் உள்ளதுயா. இதன் அடிப்படையாக அன்புயா. ஏசு அன்பாக இருந்தார்னா நம்மளும் அன்பாக இருக்கணும்னா ஏசு யாருக்கும் தீமை செய்ய மாட்டார், நம்மளும் தீமை செய்யக்கூடாது. வாயினால் சபிக்கக்கூடாது. ஏசு சிலுவையில் தொங்கும்போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அதான் அன்பு. தெய்வீக அன்பு கல்வாரி சிலுவையில் இருந்துச்சியா. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் திரும்ப திரும்ப டிவியில் வாரேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்போம். நம்மளால் முடிஞ்ச உதவியை ஒருத்தருக்கு செய்வோம். நாட்டின் அதிபதி, அரசாங்கத்தின் தலைவர்களை, மந்திரிகளை தரக்குறைவாக பேசாதீங்க. எச்சரிக்கிறது வேற, கணிந்து கொள்வது வேற, புத்தி சொல்லுவது வேற, சபிக்கிறது வேற. இயேசுவின் நாமத்தினாலே கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு கூட இருப்பேன்.